ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சம் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஃபஸ்ட் வந்து +5 சொல்கிறாங்க. ஸோ +5 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +9 சொல்கிறாங்க. +9 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? +10 -1 இதானே நம்மளோட ஃபார்முலா பிக் ஃப்ரெண்ட்ஸில். இப்போ இந்த இடத்துல +9 ஆட் பண்ணணும் அப்படின்னா +10 -1 கொடுப்போம். இங்கே என்னால் +10 யூஸ் பண்ண முடியும், ஆனால் 1 யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. இங்கே ஒரே ஒரு 5 தான் இருக்குது. இந்த மாதிரியான சம்ஸ் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பாசிட்டிவ் காம்பனன்ட்ஸ், பிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் ஆட் ஆகி வரும். அதுதான் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த மாதிரி சம் வரும்போது எப்படி பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு தேவைப்படுறது +9. அப்போ நான் +9க்கு பதிலாக +10 வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1 நான் மைனஸ் பண்ணி ஆகணும், ஆனால் இங்கே 1 மைனஸ் பண்ணுறதுக்கு கீழே எனக்கு பீட்ஸ் இல்லை, ஆனால் மேலே 5 இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா -5 கொடுத்துட்டு +4 ஆட் பண்ணிடலாம். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து +5 ஆட் பண்ணிட்டோம். அடுத்து +9 சொல்கிறாங்க. 9 அப்படிங்கிறப்ப 9 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லாததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு தேவைப்படுறது 9, ஆனால் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்? ஒரு பீட் எக்ஸ்ட்ரா உள்ள 10 வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு பீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 10க்கு பதிலாக இங்கே 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணுற 1ல் எதையுமே நம்ம மேலே இல்லை, மேலே 5 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 5ஐ மைனஸ் பண்ணிவிட்டு 4 வந்து ஆட் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இதோட ஆன்சர் வந்து பாருங்கள் 14. இது 0 பண்ணிடலாம். இன்னொரு சம் இதில் ட்ரை பண்ணுவோம். +2 சொல்கிறாங்க. ஸோ 2 வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +3 சொல்கிறாங்க. 3க்கு வந்து இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ +5 -2. ஓகே, இப்போ +9 சொல்கிறாங்க. 9 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை, அதனால் இங்கே வந்து 10 வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 10 ஆட் பண்ணதுனால 1 இங்கே நான் மைனஸ் பண்ணணும். அப்போ 1 ஆட் பண்ணுறதுக்கு கீழேயும் பீட்ஸ் கிடையாது. அப்போ மேலே இருக்க 5 மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 5ஐ மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 14. இதை 0 பண்ணிடலாம். இன்னொரு சம் இதில் ட்ரை பண்ணுவோம். +6 ஆட் பண்ணிட்டோம். இப்போ +9 சொல்கிறாங்க. +9 ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? +10 -1. இப்போ நான் இந்த இடத்துல +10 ஆட் பண்ணிட்டேன். -1 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா? கீழே ஒரு பீட் இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணிடலாம். இப்போ அகைன் +9 சொல்கிறாங்க அப்படின்னா +10 மறுபடியும் -1 கொடுக்க இங்கே கீழே பீட்ஸ் இல்லை. அப்போ -5 +4. இவ்வளோ தான். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல +9 ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? +10 ஆட் பண்ணிவிட்டு -5 கொடுத்துட்டு அப்புறம் 4 வந்து ஆட் பண்ணணும். இதுதான் அதோட ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு இதில் இருக்கக்கூடிய 20 சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு முன்னாடி சம்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாது. ஈஸியாக நீங்கள் இதை கடந்து போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +8 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம என்ன, முன்னாடி +9 பார்த்தோம், இப்போ +8 வந்தால் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு +1 சொல்கிறாங்க. ஸோ +1 ஆட் பண்ணிடுங்க. அடுத்து +5 சொல்கிறாங்க. ஸோ +5 வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா +8 சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து 8 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? +10 ஆட் பண்ணிவிட்டேன். அப்போ 2 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால இங்கே மைனஸ் பண்ணணும். 2 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸில் கீழே ஒரே ஒரு பீட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2க்கு பதிலாக -5 கொடுத்துட்டு +3 ஆட் பண்ணிக்க போகிறோம். புரியுதான்னு பாருங்கள். எனக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து +1 ஆட் பண்ணிட்டோம். இப்போ +5 சொல்கிறாங்க. ஸோ 5ஐயும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ +8 சொல்கிறாங்க. 8க்கு இந்த இடத்துல பீட் கிடையாது. ஸோ நான் 10 வந்து ஆட் பண்ணுறேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்? 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 10 வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 2 நான் இங்கே மைனஸ் பண்ணணும் இல்லையா? அந்த 2 மைனஸ் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு பீட் இருக்கான்னா இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் பீட் கீழே இருக்குது, மேலே வந்து ஒரு 5 பீட் இருக்குது. அப்போ நான் அந்த 2க்கு பதிலாக 5ஐ மைனஸ் பண்ணிவிட்டு 3 ஆட் பண்ணுறேன். ஆன்சர் பாருங்கள் 14. ஓகே, இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோம். +6 சொல்கிறாங்க. ஸோ 6 ஆட் பண்ணியாச்சு.
அடுத்து ப்ளஸ் 8 சொல்கிறாங்க. 8 ஆட் பண்ணணும்னா இங்கே அதுக்கான பீட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் 10 மைனஸ் 5 ப்ளஸ் 3. இப்போ இதோட ஆன்சர் வந்து 14. இன்னொரு சம் இதிலேயே சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளஸ் 6 ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் 8 சொல்கிறாங்க. ப்ளஸ் 8 ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் 10 மைனஸ் 5 ப்ளஸ் 3. ஓகே, இப்போ ப்ளஸ் 4 சொல்கிறாங்க. ப்ளஸ் 4 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா, இந்த இடத்துல பீட்ஸ் இல்லை. அப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 1. இதோட ஆன்சர் பாருங்கள் 18. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபார்முலா வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 8 நமக்கு இந்த இடத்துல தேவைன்னா ப்ளஸ் 10 மைனஸ் 5 ப்ளஸ் 3. ஓகே, இதில் இருக்கக்கூடிய மற்ற சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் 7 வந்தால் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் 4 சொல்கிறாங்க, 4 ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் 1 சொல்கிறாங்க, 1க்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 4. இப்போ ப்ளஸ் 7 சொல்கிறாங்க. ப்ளஸ் 7 இந்த இடத்துல ஆட் பண்ண முடியுமானா இங்கே 4 பீட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அப்போ ப்ளஸ் 7 என்னால் ஆட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 10 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தேவைப்படுறது 7, ஆனால் நான் 10 வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 3 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், அதை மைனஸ் பண்ணோம். 3 மைனஸ் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு அந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், 5 மைனஸ் பண்ணிவிட்டு 2 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆன்சர் பாருங்கள் 12. ஓகே, இன்னொரு சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் 6 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ளஸ் 7 சொல்கிறாங்க. ப்ளஸ் 7க்கு வந்து இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் 10 மைனஸ் 5 ப்ளஸ் 2. இப்போட ஆன்சர் பாருங்கள் 13. இப்போ இது 0 பண்ணிடலாம். இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளஸ் 6 எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 3 சொல்கிறாங்க, அந்த 3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் 5 சொல்கிறாங்க, ஸோ ப்ளஸ் 5ஐயும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளஸ் 6 சொல்கிறாங்க. ப்ளஸ் 6 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே நம்மக்கிட்ட பீட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணலாம், ப்ளஸ் 10 வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு தேவைப்படுறது 6, ஆனால் நான் ஆட் பண்ணுறது 10. 4 பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த 4 இங்கே மைனஸ் பண்ணணும் இல்லையா, மைனஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்கிட்ட 4க்கான பீட்ஸ் இல்லை. அப்போ இங்கே மேலே 5 இருக்குது, அதை மைனஸ் பண்ணிட்டு 1 பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதை எக்ஸ்ட்ரா எவ்வளோ மைனஸ் பண்ணுமோ அதை கீழே ஆட் பண்ணிக்கிறோம். ஆன்சர் வந்து பாருங்கள் அப்படின்னா 14. இன்னொரு சம் பார்க்கலாம். ப்ளஸ் 5 ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் 6 சொல்கிறாங்க. ப்ளஸ் 6க்கு இந்த இடத்துல பீட்ஸ் இல்லை. ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் 5 ப்ளஸ் 1. இப்போ ஆன்சர் பாருங்கள் 12. அவ்வளோதான். இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் காம்பனன்ட்ஸ் எல்லா சம்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 30 சம் இருக்கும். இந்த 30 சம்மையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 0 பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளஸ் 5. ஸோ ப்ளஸ் 5 இந்த இடத்துல ஆட் பண்ண முடியும், ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் 6 சொல்கிறாங்க. ப்ளஸ் 6க்கு வந்து இந்த இடத்துல வந்து பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் 10 மைனஸ் 5 ப்ளஸ் 1. அடுத்து ப்ளஸ் 8 சொல்கிறாங்க. ப்ளஸ் 8க்கு பீட்ஸ் இருக்குது, ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் 2 சொல்கிறாங்க. ப்ளஸ் 2க்கு இந்த இடத்துல பீட்ஸ் இல்லை. அப்போ ப்ளஸ் 10 மைனஸ் 8. அடுத்து ப்ளஸ் 4 சொல்கிறாங்க. ப்ளஸ் 4க்கு இந்த இடத்துல பீட்ஸ் இல்லை. அப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 1. ஆன்சர் வந்து 25. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 30 சம்ஸையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாசிட்டிவ் காம்பனன்ட்ஸில் பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த மாதிரி அடுத்து வந்து நெகட்டிவ் காம்பனன்ட்ஸில் பிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 5 ஆட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளஸ் 9 சொல்கிறாங்க. ப்ளஸ் 9 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் 10 யூஸ் பண்ணிட்டு 1 மைனஸ் பண்ணணும். இப்போ நான் ப்ளஸ் 10 யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் 1 மைனஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. ஆனால் மேலே 5 இருக்குது. அப்போ 1க்கு பதிலாக 5 மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே ஆட் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து மைனஸ் 9 சொல்கிறாங்க. மைனஸ் 9 ஆட் பண்ணணும்னா இங்கே அதுக்கான பீட்ஸ் என்கிட்ட கிடையாது. அப்போ இங்கே ஒரே ஒரு 10 என்கிட்ட இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், 10 மைனஸ் பண்ணிவிட்டு 1 வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த 10 மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல 1 வந்து ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் கீழே கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக மேலே இருக்கக்கூடிய 5 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணிடுறோம். இதோட ஆன்சர் பாருங்கள் 5. கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்ப்போம். ப்ளஸ் 7 ஆட் பண்ணிட்டோம். பீட்ஸ் இருந்தது டேரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ அகைன் ப்ளஸ் 7 சொல்கிறாங்க.
ப்ளஸ் 7க்கு இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 2 பீட் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் 7க்கு பதிலாக ப்ளஸ் 10 கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 3 இங்கே மைனஸ் பண்ணலாம். 3 மைனஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இருக்கா, அதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை, ஆனால் 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 3க்கு பதிலாக 5 மைனஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணதை இங்கே ஆட் பண்ணிடலாம் 2. ஓகே, அடுத்து -9 சொல்கிறாங்க. -9க்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10. அப்போ அந்த 10 மைனஸ் பண்ணிவிட்டு 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 10 மைனஸ் பண்ணியாச்சு. 1 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், மேலே இருக்க 5 ஆட் பண்ணிவிட்டு 4 வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 5. இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும். இதில் ஒரு 20 சம் இருக்கும். இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ -8 பார்க்க போகிறோம். -8க்கு ஒரு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து +8 சொல்கிறாங்க, ஆட் பண்ணிட்டோம். இப்போ +5 சொல்கிறாங்க. +5க்கு இங்கே பீட்ஸ் இல்லை, அப்போ +10 -5. இப்போ -8 சொல்கிறாங்க. -8 என்னால் பண்ண முடியுமானா, இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ -8 என்னால் இந்த இடத்துல பண்ண முடியாது. -8க்கு பதிலாக -10 வந்து பண்ணுறேன். அதாவது 2 வந்து எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், -8க்கு பதிலாக -10 கொடுத்துட்டேன். இப்போ நான் 2 வந்து நான் எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணதுனால இங்கே 2 வந்து நான் ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு பீட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய 5 ஆட் பண்ணிவிட்டு 3 வந்து லெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 5. இதை 0 பண்ணலாம். இன்னொரு சம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். +9 சொல்கிறாங்க. ஸோ +9 ஆட் பண்ணியாச்சு. இப்போ +5. +5க்கு இந்த இடத்துல வந்து பீட்ஸ் கிடையாது. ஸோ +10 -5. இப்போ -8 சொல்கிறாங்க. -8 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை. ஸோ அப்போ -10 +5 -3. இப்போ ஆன்சர் பாருங்கள் 6. ஓகே, இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ -7 எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து +5 சொல்கிறாங்க. +5 போட்டாச்சு. இப்போ +7 சொல்கிறாங்க. +7 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7க்கு பதிலாக 10 வந்து ஆட் பண்ணுறேன். 10 ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், 3 வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே 3 மைனஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட. அதுக்கு பதிலாக நான் 5 மைனஸ் பண்ணிவிட்டு 2 வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ -7 சொல்கிறாங்க. -7 பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு அதுக்கான பீட்ஸ் கிடையாது. நான் -10 கொடுத்துட்றேன். இப்போ 7க்கு பதிலாக 10 நான் மைனஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணணும், 3 வந்து இங்கே நான் ஆட் பண்ணணும். இங்கே 3 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் என்கிட்ட இருக்கான்னா 3 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக மேலே இருக்க 5 ஆட் பண்ணிவிட்டு 2 வந்து லெஸ் பண்ணிடுறேன். ஆன்சர் வந்து 5. இதை 0 பண்ணிடலாம். இன்னொரு சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். +9 சொல்கிறாங்க, ஆட் பண்ணிட்டோம். இப்போ +3 சொல்கிறாங்க. +3க்கு இங்கே ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா +10 -7. ஓகே, அடுத்து -7 சொல்கிறாங்க. -7 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு அதுக்கான பீட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா -10 +5 -2. ஆன்சர் வந்து 5. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ -6 எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். +7 ஆட் பண்ணிட்டோம். அடுத்து +7 சொல்கிறாங்க. +7க்கு இந்த இடத்துல எனக்கு பீட்ஸ் கிடையாது. ஸோ 7க்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10 வந்து ஆட் பண்ணிடுறேன். அப்போ நான் 3 வந்து லெஸ் பண்ணணும். 3 லெஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல வந்து எனக்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக 3க்கு பதிலாக 5 மைனஸ் பண்ணிவிட்டு 2 வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ -6 சொல்கிறாங்க. -6 பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கான்னா கிடையாது. 4 தான் இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், -6க்கு நான் என்ன பண்ணுறேன், 6க்கு பதிலாக 10 வந்து மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ 6க்கு பதிலாக நான் 10 மைனஸ் பண்ணிவிட்டேன். நான் என்ன பண்ணிடணும், 4 இங்கே ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே 4 ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆல்ரெடி இருந்த 4ஐயும் மேலே ஆட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ இங்கே 4 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ இந்த 4க்கு பதிலாக 5 ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். இதோட ஆன்சர் பாருங்கள் 8. இப்போ இதை 0 பண்ணிடலாம். இதில் இன்னொரு சம் சொல்கிறேன். 2 +2 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +9 சொல்கிறாங்க. +9 ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கான்னா இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 9க்கு பதிலாக 10 வந்து ஆட் பண்ணிடுறேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு பீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஒரு பீட்டை இங்கே நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து -6 சொல்கிறாங்க. -6 பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு அதுக்கான பீட்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான பீட்ஸ் வந்து கிடையாது. என்கிட்ட 1 தான் இருக்குது. அப்போ 1 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ நான் எனக்கு தேவைப்படுறது -6. அப்போ -6க்கு பதிலாக நான் -10 கொடுத்துட்றேன். -10 கொடுத்தா எவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் மைனஸ் பண்ணியிருப்பேன்னா 4 பீட் நான் எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருப்பேன்.
அந்த 4 இங்கே ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கான 4 பீட் இருக்கானா கீழே 3 பீட் மட்டும்தான் இருக்குது. அப்போ மேலே இருக்கக்கூடிய 5 ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 1 நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஆன்சர் பாருங்கள் 5. இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். +5 +6 சொல்கிறாங்க. +6 ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ நான் +10 ஆட் பண்ணுறேன். அதாவது எனக்கு 6 தான் தேவை. நான் 4 எக்ஸ்ட்ரா உள்ள 10 வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா உள்ள 4 நான் இங்கே மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ கீழேயும் மைனஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. அப்போ எனக்கு 4க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 5 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த 1 இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். சரி, இப்போ -6 சொல்கிறாங்க. -6க்கு இங்கே எனக்கு பீட்ஸ் இருக்கானா இந்த இடத்துல அதுக்கான பீட்ஸ் கிடையாது. இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ -6க்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா -10 வந்து கொடுக்குறேன். அப்போ 6 மைனஸ் பண்ணணுன்ற இடத்துல 10 மைனஸ் பண்ணதுனால அப்போ 4 வந்து நான் இங்கே ஆட் பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும். 4 இங்கே ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இருக்கானா கிடையாது. அப்போ நான் 4க்கு பதிலாக 5 ஆட் பண்ணிவிட்டு 1 வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஆன்சர் வந்து பாருங்கள் 5. அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 20 சம்ஸையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட நெகட்டிவ் காம்பனன்ட்ஸில் பிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸோட காம்பினேஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு ப்ராக்டிஸ் சம் உங்களுக்கு ஒரு 30 சம் பக்கம் இருக்கும். அந்த 30 சம்மையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு சம் நான் சொல்லித்தரேன். +3. ஸோ +3 ஆட் பண்ணிடுங்க. இப்போ +8 சொல்கிறாங்க. +8 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை. ஸோ +10 -2. அடுத்து +9 சொல்கிறாங்க. +9 ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -1. +2 சொல்கிறாங்க. 2 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து +7 சொல்கிறாங்க. +7 ஆட் பண்ணியாச்சு. ஆன்சர் வந்து பாருங்கள் 29. ஓகே, இன்னொரு சம் இதில் ட்ரை பண்ணுவோம். +6 சொல்கிறாங்க. +6 ஆட் பண்ணிட்டோம். இப்போ -3 சொல்கிறாங்க. -3 ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பீட்ஸ் வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா -3க்கு பதிலாக -5 +2. ஓகே, அடுத்து +2 சொல்கிறாங்க. +2 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், +5 -3. ஓகே, அடுத்து +4 பீட்ஸ் இருக்குது, ஆட் பண்ணியாச்சு. இப்போ +5 சொல்கிறாங்க. +5க்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -5. ஆன்சர் வந்து 14. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 30 சம்ஸையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலாவையும் மெமரி பண்ணிக்கோங்க. பட் அதோட கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுதான் அந்த மெமரி பண்ணுறதுன்றதை விட இந்த ஃபார்முலாவோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக தரவாக தெளிவானாதான் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அதை புரிய வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நடத்துனது கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட் மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் வரது எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் எதுவும் புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான கான்செப்ட்ஸாக திரும்ப கூட நம்ம ஒரு வீடியோவாக நம்ம வந்து போடலாம். இப்போ இதோட ஃபஸ்ட்டு புக்கு, அதாவது லெவல் 1ல் இருக்கக்கூடிய முதல் புக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் புக்கில் தான் நம்ம நான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்லேருந்து நம்ம செகண்ட் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக லெவல் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். லெவல் 1 கம்ப்ளீட், இன்னும் லெவல் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே டஃப்பான சம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க, இந்த இடத்துல வந்து பீட்ஸ் வந்து சில பேர் சென்டரில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன எனக்கு ரைட் சைட்லேருந்து சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா, இதுக்கு அபாக்கஸ் கிட்டுக்கு வந்து ரூல் எல்லாம் கிடையாதுங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இதை ஏன் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு ஸ்கூலில் அந்த பையன் வந்து இந்த கிட்டை எடுத்துக்கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவானா, அதுக்கு ப்ராக்டிக்கலாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ ஏன் இதை பண்ணணுன்றதெல்லாம் நான் தியரி கிளாஸஸில் நான் போடுறேன். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே ஒரு டாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாட்டெல்லாம் வந்து டெசிமல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகும். நம்ம இன்னமும் அந்த டெசிமல் கால்குலேஷனுக்குள்ளே போகலை. நம்ம பின்னாடி லெவலில் தான் அது எல்லாமே வருது. அதனால தான் நான் உங்களை இந்த இடத்துல இருந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே நான் டெசிமல் கால்குலேஷன் இங்கிட்டிருந்து வந்துட்டேன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த பீட்டை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். டெசிமல் கால்குலேஷன் வரும்போது ஒன்றும் இல்லை, இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூலாம் எங்கிட்ட கால்குலேட் பண்ணுவாங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எங்கிட்ட கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இதை 1ன்னு எடுத்துக்கணும், இதை 10ன்னு எடுத்துக்கணும், இதை 100ன்னு எடுத்துக்கணும். இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டிசைட் பண்ணும். இப்போ 1.000னா இது 1. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 வருதோ அத்தனை டிஜிட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிங்கிள் 0 வந்தால் போதுன்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் டாட் தான் நமக்கு கவுண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தராக வீடியோஸில் வேறு எதுவும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.